மிகவும் அரிதான நெற்றி கண்ணுடன் காட்சி தரும் நரசிம்ம பெருமாள். கேட்கும் வரத்தை உடனே தரும் அரிய வகையான அழிஞ்சல் மரம். திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார தலமாக விளங்கும் திருக்கோயில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலில் தான் இருக்கோம். இந்த அற்புத கோயிலானது செங்கல்பட்டில் இருந்து 13 கிலோமீட்டரும் சென்னையிலிருந்து 53 கிலோமீட்டர்லையும் அமைந்து உள்ளது. சென்னை பூங்காலிருந்து செங்கல்பட்டு போகிற ட்ரெயினில் ஏறி சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷனில் இறங்கினா அங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் அமைந்திருக்கு. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரிமாகோல் ரமேஷ் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்பொழுது கோயிலோட வரலாறையும் சிறப்புகளையும் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலின் பெயர் பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோயில். படலாத்திரி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை முதலில் பார்க்கலாம். படாலம் என்றால் சிகப்பு, அத்திரி என்றால் மலை. நரசிம்ம பெருமாள் கோபமான சிவந்த கண்களுடன் இம்மலையில் தரிசனம் தந்ததால் பாடலாத்திரி என இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது. ஒரு முறை ஜாபாலி மகரிஷி நரசிம்மரின் தரிசனம் வேண்டும் என்பதற்காக இந்த தலத்தில் கடும் தவம் இருந்தார். மகரிஷியின் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் பிரதோஷ வேளையில் மகரிஷிக்கு தரிசனம் தந்தார். இதன் அடிப்படையில் இந்த தலத்தில் பெருமாளுக்கு பிரதோஷம் அன்று திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இக்கோயில் 8ஆம் நூற்றாண்டில் காஞ்சியை ஆண்ட பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. பல்லவர் கால குடைவரை கோயிலாகவும் 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் பராமரிக்கப்பட்ட கோயிலாகவும் இருந்தது. 1800 ஆண்டுகள் முற்பட்ட இக்கோயில் ஒரு பிரார்த்தனை தலமாகும். இங்கு பாடலாத்திரி நரசிம்ம சுவாமியை வழிபட்டால் திருமண தடை, கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை நீங்கும், குழந்தை பாக்கியம், கல்வி, வேலைவாய்ப்பு கிடைக்க சிறந்த தலமாகும். நவகிரகங்கள் முழு பங்களிப்பையும் பெற்ற இத்தலத்தில் செவ்வாய் தோஷம், ராகு திசை, சனி கிரக தோஷம் உள்ள அன்பர்கள் வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் வெகுவாக குறையும் என்று சொல்கிறார்கள். பெருமாள் திருமேனியின் மலையாக இயங்குவதால் நாம் மலையை சுற்றி வந்து சிங்கப்பெருமாளை வணங்கி செல்கிறோம். சிங்கப்பெருமாள் சங்கு சக்கரம் தாங்கி 4 கரங்களுடன் வலது காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் மிகவும் அரிதான நெற்றி கண்ணுடன் நரசிம்ம பெருமாளாக காட்சி தருகிறார். தாயாரின் பெயர் ஸ்ரீ அபோபில்ல வள்ளி தாயார். மற்றும் இக்கோயிலில் ஆண்டாள், லக்ஷ்மி நரசிம்மர், ஆழ்வார்கள், ராமானுஜர் ஆகியோருக்கு இங்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இங்கு உள்ள மூலவர் நரசிம்ம சுவாமி மலை குகையின் உள்ளே மலையை திருமேனியாக கொண்டு உள்ளார். இதனால் சுவாமியை கிரிவலம் வர வேண்டும் என்றால் மலையை சேர்த்து வலம் வர வேண்டும். ஆகையால் இங்கு கிரிவலம் என்பது மிகவும் விசேஷம். 1, 3, 5, 7, 9, 18, 27 சுற்றுகள் நரசிம்மரை வேண்டி நீங்கள் கிரிவலம் செல்ல செல்ல அவர் ஆனந்தம் கொண்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கிரிவலம் செல்லும் போது ஓம் நமோ நாராயணா, ஸ்ரீ நரசிம்மாய நம, அபோபில மகாபலம் என்கிற மந்திரங்களை உச்சரித்து செல்ல வேண்டும். கிரிவலம் வரும் பக்தர்கள் அரிய வகையான அழிஞ்சல் மரத்தை பார்க்க முடியும். இம்மரத்தை வணங்கி வருபவர்களுக்கு திருமண வரம் மற்றும் குழந்தை வரம் கிடைப்பதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். இக்கோயிலில் மற்றொரு சிறப்பாக மார்கழி மற்றும் தை மாதங்களில் நரசிம்மர் பாதத்தில் சூரிய ஒளி படர்கிறது. அதேபோல் ரத சப்தமி தினத்தன்று நரசிம்மரின் உடலில் சூரிய ஒளி படர்கிறது. இக்கோயிலில் வழிபட்டால் கடன் தொல்லை, வழக்குகளில் இருந்து விடுபடுவது, செவ்வாதோஷத்தால் ஏற்படும் திருமண தடை விலகவும் நரசிம்மர் அருள் புரிந்து வருகிறார். திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இக்கோயில் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. கோயில் சுற்றுப்பாதையில் திருப்பதி பெருமாள் போன்று நின்ற கோலத்தில் ஒரு பெருமாளையும் காணலாம். மற்றும் கோயிலை சுற்றி வலம் வந்து முடிக்கும் இடத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியும் உள்ளது. சனிக்கிழமைகளில் எப்பொழுதும் சிங்கப்பெருமாள் கோயில் பக்தர்கள் நிறைந்து காணப்படும். அதேபோல் விடுமுறை நாட்கள் மற்றும் பௌர்ணமி நாட்களிலும் கோயிலுக்கு பக்தர்கள் அதிக அளவு வந்து செல்கின்றனர். திருப்பதி என்றால் லட்டு ஞாபகம் வரும். அதே போன்று இங்கு கொடுக்கப்படும் மிளகு தோசை மிக விசேஷ பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் இந்த கோயில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க என்னோட ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மீண்டும் இது போல் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.